இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா போரில் முதல் தடவையாக குவைத் நாட்டிலிருந்து ஏடிஏசிஎம்எஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ராக்கெட்ஸை ஈரானுக்கு எதிராக ஏவியிருக்காங்க. இதனுடைய காணொலிகள் அப்படின்றது இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய எம்பசி மற்றும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா மீடியா அவுட்லெட்ஸுமே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் பண்ணக்கூடிய ஏவுகணை தாக்குதலை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் அப்படின்றது யூஏஇயில் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டார்கெட் பண்ணுச்சு. மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதுன்றது தனியாக இருந்தாலும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் ப்ரொடியூசிங் பிளான்ஸ், அப்புறம் எல்பிஜி உற்பத்தி பண்ணுற நிலையங்கள்னு சொல்லி இது எல்லாத்துலேயுமே தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தாக்குதல்களை இப்போ ஈரானியர்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இதன் மூலமாக குவைத் இப்போ அனுப்பியிருக்கிற ராக்கெட்ஸின் மூலமாக அவங்க நாட்டோட மண்ணிலிருந்து போயிருக்கு ஈரானுக்கு எதிராக ராக்கெட்ஸு. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் பஹ்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடெட் நேஷன் கிட்ட போய் ஒரு கோயலேஷன் ஆஃப் நேவியை உருவாக்கணும், உலக நாடுகள் எல்லாருமே இணைந்து அவங்களோட போர்க்கப்பல்கள் அனுப்பி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஎனுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஎனில் என்னதான் இந்த ரெசல்யூஷன் போனாலும் ரஷ்யர்களும் சீனாவும் இதற்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை இதற்கு போகிறதுக்கு நம்ம டோல் கட்டணுமா, இப்படின்ற ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் தருணத்தில் அஃபிஷியல் ஈரானியன் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யார்கிட்ட இருந்தும் காசு வாங்கலை, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணலை, நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இந்த போரில் அமெரிக்காவோட தொடர்பு இல்லாத நாடுகளுக்கு நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல, அந்த கப்பல்களை நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு ஈரானியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் எல்லா கார்கோ கப்பலும் வருஷ கட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த மட்டில் ஏற்கனவே நம்ம எல்பிஜி ஏற்றிட்டு வர கார்கோ வெசல்ஸை அந்த பகுதியிலே நகர்த்தி கொண்டு வந்திருக்கோம். மீண்டும் இன்னைக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப மேலும் 2 ஒரு கார்கோ வெசல் மற்றும் ஒரு எல்பிஜி கேரியர்ன்றது இந்திய கடற்படைக்கு சொந்தமான விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலின் மூலமாக பத்திரமா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் அங்கே இருக்கக்கூடிய கார்கோ வெசல்ஸையும் அங்கே ட்ராப்டாக இருக்கக்கூடிய இந்தியன் சைலர்ஸையும் வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக எந்த கார்கோ வெசலுமே இன்னும் மூவ் ஆகலை. என்ன தான் ஈரானியன்ஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணலன்னு சொன்னாலும் எந்த ஒரு ஃப்ரீயான மூவ்மெண்ட்டும் இப்போதைக்கு அங்கே இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இந்த ஃப்ரீயான மூவ்மெண்ட் இல்லைன்றப்ப வேர்ல்டு லெவலில் ஆயில் பேரல், ஒரு பேரலுக்கு இவ்வளோ காசு அப்படின்றது லிமிட்டடாக இருந்துச்சு. இதற்கு முன்னாடி $80 $85 இருந்துச்சு. இப்போ $150 கிட்ட போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் $300 வரைக்கும்லாம் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த $300 போகிற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால் இந்த கிரைசிஸுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கா மட்டும் கிடையாது, ஈரான் மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் ஏசியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நாடுகளும் முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இந்த முடிவு சம்பந்தமாக இந்தியாவில் நாளைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்ன்றது நடக்க போகுது. இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க, என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத நாளைக்கு நம்மளோட காணொலிகளில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆல் கேபினட் மீட்டிங் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ன்றது நடக்கிறது எதை உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் இன்வேஷனை உணர்த்துகிறது. கிரவுண்ட் இன்வேஷனை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம் நம்மளோட காணொலிகளில். ஈரானில் கிரவுண்ட் இன்வேஷன் பாசிபிளா அல்லது கிரவுண்ட் இன்வேஷன் நடந்தால் அவங்களால வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி. மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் இன்வேஷனோட ஸ்கோப் என்ன அப்படின்றத பொறுத்து தான் யார் சைடு வெற்றி இருக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ அமெரிக்கர்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை மட்டும் நான் ஓப்பன் பண்ணால் போதும், அதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானியன் டெரிட்டரிஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. விச் இஸ் பாசிபிள். டெரெயின் இந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக தான் இருக்குது. அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இராணுவ வீரர்கள் நேரடியாக ஈரானியர்களோட துப்பாக்கி சண்டையிலலாம் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஈரானிய இராணுவ வீரர்கள் என்ன சும்மாவா, அவங்க நாட்டை பாதுகாக்கணும்னு வெறியில் இருப்பாங்க, எத்தனை அமெரிக்கர்கள் வந்தாலும் சுட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க இராணுவ வீரர்கள் நேரடியாக ஈரான் கூட துப்பாக்கி சண்டையிலலாம் ஈடுபட மாட்டாங்க. ஈரானியன் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தூரத்தில் இருந்து அது மேலே ஒரு லேசர் அடிப்பாங்க, மேலேருந்து குண்டு மழை விழுகும். பாம்பர் ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து குண்டு மழை விழுகும். இது போக ஏட்டன் வார்த்தாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம்,
அதாவது ஏர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டம்லாம் இருக்குது. இந்த மாதிரியான போர் விமானங்கள் இருக்கும் வரைக்கும் அமெரிக்கன் ஏரியல் சுப்ரீமசியின் காரணமாக நேரடியாக சோல்ஜர்ஸ் வந்து சண்டையை போட மாட்டாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு பீஸ் ஆஃப் கேக்காக தான் இருக்கும் அந்த இராணுவ வீரர்களை சமாளிக்கிறது. பிரச்சனை எங்கே அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்டை மூவ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டெரெயின் இப்படி இருக்குது, அந்த இராணுவ வீரர்கள் இப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அதனால அமெரிக்காவில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு பேசுகிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை மூவ் பண்ணணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஈரான் வழியாக லேண்ட் பார்டர்ன்றது 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஈராக் வழியாக நீங்கள் லேண்டை கிராஸ் பண்ணலாம், இல்லைனா பாகிஸ்தான் வழியாக நீங்கள் ஈரானுக்குள்ளே போகலாம். இந்த 2 இடத்துக்குமே இப்போ வந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக சில பலூச் அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டேபிளான ஒரு லேண்ட் பார்டர் கிராசிங்ன்றது இப்போதைக்கு அமெரிக்கன்ஸுக்கு இல்லை ஈரானுக்குள்ளே புகுறதுக்கு. இன்னொன்று, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க மிகப்பெரிய இராணுவமாக உலகத்தில் இருந்தாலும், அவங்ககிட்ட டெக்னிக்கல் சுப்ரீமசி ஆர் ஏரியல் சுப்ரீமசி இருந்தாலும், கோயலேஷன் சப்போர்ட் இல்லாமல் இப்பேற்பட்ட மிலிட்டரி ஆப்ரேஷன்லாம் அவங்களால பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஈராக் அந்த டைமில் சதாம் ஹுசேனோட கண்ட்ரோலில் இருந்தப்ப உலகத்தோட 4வது சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டு இருந்தது. 4வது சக்தி வாய்ந்த இராணுவம். அதாவது இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஈராக் அந்த டைமில் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அமெரிக்கர்கள் வெறும் சில நாட்களில் சதாம் ஹுசைனை ஒரு பள்ளத்துக்கு அடியில், ஒரு பள்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு சூவேஜ் சிஸ்டமுக்குள்ளே இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். அந்த அளவுக்கு அவங்களால சண்டை போட முடியுதுன்னா காரணம் அந்த போரில் ஏகப்பட்ட நாடுகள் சப்போர்ட் பண்ணாங்க. பேசிக்கலி ஈராக்குக்கு டோட்டலி அகெயின்ஸ்டாக தான் அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோன்றது இருந்துச்சு. சோவியத் யூனியனும் அவங்களுக்கு உதவி செய்யலை, சைனாவும் உதவி செய்யலை, யாருமே உதவி செய்யலை. எல்லாரும் ஒரே போடா சதாம் ஹுசைன் பண்ணது தப்பு அப்படின்னு அமெரிக்கா சைடு நின்னாங்க அன்னைக்கு இருந்த டைமில். ஸோ அல்டிமேட்லி எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்த காரணத்தினால தான் அமெரிக்காவால் அந்த கிரவுண்ட் இன்வேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக வெறும் சில நாட்களில் முடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், உலகத்தில் எல்லாரும் நடுநிலையாக இருக்காங்க, ஒரு சைடு சார மாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்கன்ஸால் சக்ஸஸ்ஃபுல் கிரவுண்ட் இன்வேஷனை வெறும் சில நாட்களில் பண்ண முடியாது. இந்த போர் வந்து வருடக்கணக்காக நீண்டுக்கிட்டு போகும். வியட்நாம் போரில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஈரானில் நடக்கும். ஸோ கிரவுண்ட் இன்வேஷனோட சக்ஸஸ்ன்றது அல்டிமேட்லி அமெரிக்கன் கிரவுண்ட் ஃபோர்ஸஸுக்கு வந்து தேவைப்படுற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை யார் ப்ரொவைட் பண்ண போகிறா, முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது, எந்த கண்ட்ரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது கிரவுண்ட் இன்வேஷனுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் அவங்க பேஸஸை வச்சு அங்கேருந்து அவங்க உள்ளே நுழையணும். ஸோ அதுக்கு எந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ண போகிறா. அண்ட் மூன்றாவது, கோயலேஷன். நேட்டோ நாடுகள் இதற்கு ஒப்புதல் அளிக்குமா? நேட்டோவோட கூட்டமைப்பு இல்லாமல், நேட்டோவோட போர் விமானங்கள் இல்லாமல் இந்த ஸ்கேலில் ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன்ன்றது அமெரிக்கன்ஸால் தனியாக பண்ண முடியாது. பண்ணலாம், பட் வந்து விக்டரின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. கன்ஃபார்ம்டாக அமெரிக்கன்ஸ் ஜெயிப்பாங்க, ஈவன் தான் அவங்ககிட்ட இவ்வளோ வெப்பன்ஸ் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ கிரவுண்ட் இன்வேஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து இப்போ சவுதி பிரின்ஸோட அறிவுறுத்தலின்படி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வேஷனை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுதி பிரின்ஸோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நீங்கள் கிரவுண்ட் இன்வேட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சில டெரிட்டரிஸை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் ஏரியல் கேம்பெயினை வந்து விடாதீங்க, கண்டினியூஸாக பாம்பு போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இதன் மூலமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் எங்கள் மேலே நடக்கக்கூடிய தாக்குதலையுமே ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுதி பிரின்ஸ் அமெரிக்கா கூட பேசியிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் லிமிட்டட் ஸ்கேல்லையோ இல்லை ஒரு ஃபுல் ஸ்கேல்லையோ கிரவுண்ட் இன்வேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக தான் இப்போ இந்தியாவில் ஆல் பார்ட்டி மீட்டிங்கிறது நடக்க போகுது நாளைக்கு. ஏன்னா கிரவுண்ட் இன்வேஷன் நடந்துச்சுன்னா இந்த போர் இதை விட கொடூரமாக ஆகும். இன்னமும் மோசமான விளைவுகளை எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திக்க நேரிடும். குளோபல் ஆயில் டிமாண்ட்ன்றது எகிரிடும் கிரவுண்ட் இன்வேஷன் நடந்துச்சுன்னா. ஸோ அந்த டைமில் அந்த கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றக்காண்டி தான் இந்த மீட்டிங் நடக்க போகுதுன்றது பரவாயில்ல எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. இன்னைக்கு தேதிக்கு இந்த போர் இந்த சினாரியோவில் தான் இருக்குது. ஸோ ஈரானியன்ஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா, ட்ரம்ப்போட அல்டிமேட்டம் முடிஞ்சிருச்சு, 48 hour அல்டிமேட்டம். அதுக்கடுத்து ஈரானியர்கள் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எதுவுமே புரியலை.
அண்ட் அமெரிக்கன் டெரிட்டரியில் டெக்ஸஸில் இருக்கிற ஒரு ஆயில் ரீஃபைனரி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா, இல்லை அது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கான்றதும் தெரில. இப்போ உலகம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு என்ன இந்தியன் கவர்மெண்ட் சொல்ல போகுதுன்றதை வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸுக்குள்ளே வர முடியும். ஏன்னா இப்போது இந்த காணொலியை எடுக்கிறோம் சில நிமிடங்களுக்கு முன்னாடி பாரத பிரதமரும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுமே ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு மீட்டிங்கோட அவுட்கமில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிடி கிடைக்கும். அதை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த போரை பற்றின உங்களோட கருத்துக்கள், அடுத்து இது எந்த கட்டத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.